நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் நம்ம அன்றாடம் ஒரு மூலிகை உணவுகளை வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்படி நம்ம தமிழ் மருத்துவத்தினுடைய ஒரு அதாவது மறைந்து போன நம்ம தமிழ் மருத்துவங்கள்லாம் மீண்டும் வந்து நம்ம நினைவூட்டும் வகையில் இந்த தமிழ் தாவரங்களில் வந்து எப்படி உணவு முறையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம், எப்படி வந்து நம்ம அன்றாட உணவில் வாழ்வியலில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து உணவாக சேர்த்துக்கலான்றதில் ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை உணவுகள், டிவி வகைகள், கஷாயம் வகைகள், தைல வகைகள்லாம் அப்படி பண்ணி காமிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அம்மான் பச்சரிசி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையினுடைய கீரையை வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த அம்மான் பச்சரிசி என்னென்ன மாதிரியான வேலை செய்யும், அதனுடைய மருத்துவத்தன்மைகள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த அம்மான் பச்சரிசினாக்கா கிராமப்புறங்களில் நிறைய பேர் வந்து சித்திரை பாலாடைன்னு சொல்லுவாங்க, பாலாட்டங்குழைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் வட்டார வழக்குக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. இது எல்லோரும் வந்து அறிஞ்சு எல்லோரும் பயனடைன்றதுக்காக இந்த செடியை வந்து நம்ம நேராக காமிச்சு அதனுடைய மருத்துவத்தன்மைகள், அதை வந்து நம்ம எப்படி உணவில் வந்து சட்னியாக பண்ணும்போது நம்ம இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு இது மாதிரிலாம் வந்து இந்த தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம், சட்னியாகவும் அரைச்சி இந்த காலை உணவுக்கும் இரவு உணவுக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு சுவை மிக்கதாகவும் நல்ல ஒரு அதிக மருத்துவத்தன்மைகள் பொருந்தியதாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அந்த செடியும் அதுக்கு உண்டான மூலப்பொருள்கள் என்னென்ன, அந்த சட்னிக்கு உண்டான மூலப்பொருள்கள் என்னென்னன்றதை இப்போ காமிக்க போகிறோம். இதுதான் வந்து அம்மான் பச்சரிசி, சித்திரை பாலாடைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை பார்த்திங்கனாக்கா ரெண்டு பக்கம் வந்து தண்டுகள் வந்து இலைகள் இருக்கும், நடுவில் வந்து இந்த அரிசி மாதிரி ஒரு அமைப்பில் இந்த பூக்கள் இருக்கும். இது வந்து ரொம்ப சுவைமிக்கதாகவும் கிள்னா வந்து பால் வரும். இதனுடைய மருத்துவத்தன்மைகளும் ஏகப்பட்ட மருத்துவத்தன்மைகள் பொருந்திய இந்த மூலிகை கீரையை வந்து நம்ம இப்போ காமிச்சிருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து கிள்ளி நம்ம வச்சுருக்கக்கூடிய இது அம்மான் பச்சரிசி. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து நம்மளுக்கு தேங்காய் துண்டு சிறிதளவு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, இஞ்சி துண்டு சிறிதளவு, தேவையான சமையல் எண்ணெய், தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு, இதுதான் அதுக்கு தேவையான இந்த சட்னிக்கு தேவையான அம்மான் பச்சரிசி சட்னிக்கு தேவையான இந்த பொருட்களை இப்போ இதை காமிச்சிருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றத இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக நம்ம அறிமுகப்படுத்தி இதை செய்ய போகிறோம். இதுதான் அதுக்கு உண்டான அம்மான் பச்சரிசி செடி எப்படி இருக்குன்றதுக்காக இதை இப்போ நம்ம நேரடியாக இதை காமிச்சிருக்கோம். இந்த அம்மான் பச்சரிசி வந்து ஒரு உயரமான வளரக்கூடிய சிறு செடி இனம். இது கலை செடியாக வந்து கிராமப்புறங்களில் வயல்வெளியில் கலையாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இது பார்த்திங்கன்னா மருத்துவத்தன்மையும் அதிகமான மருத்துவத்தன்மையில் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் வந்து இது கலையாக பிடிங்கி போட்டு இது உள்ளுக்கு சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஒரு சுவைமிக்க ஒரு அற்புதமான மருத்துவத்தன்மை பொருந்தி கீரையாக இருக்குது. இப்போ வந்து இந்த சட்னியை நம்ம எப்படி பண்ணணுன்றத செய்முறையோடு நம்ம செய்ய போகிறோம். இதுதான் அதுக்கு தேவையான இந்த சட்னிக்கு தேவையான அம்மான் பச்சரிசி சட்னிக்கு தேவையான இந்த பொருட்களை இப்போ இதை காமிச்சிருக்கோம். வச்சுட்டு இந்த சிறிதளவு இந்த சமையல் எண்ணெய் வந்து சேர்த்து நம்ம வந்து இந்த சட்னிக்கு தேவையான இந்த வரமிளகா, உளுத்தம்பருப்பை வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கிறோம். நம்ம வீட்டுகளில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சட்னி பண்ணுற மாதிரியே தான் இது. இது மாதிரி பொன்னிற மாதம் வந்து தான் இந்த மிளகாயும் எடுத்துடலாம். நம்ம காஞ்ச மிளகா வந்து ஏன்னா இது மாதிரி மூலிகை சட்னிகள்லாம் செய்யும்போது நம்ம வந்து இந்த வரமிளகா தான் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயை சேர்ப்பது சுவையை கம்மியாக உண்டு பண்ணும். இதுதான் ரொம்ப மருத்துவத்தன்மை உள்ளது. வந்து வரமிளகாவோடு நம்ம போடும்போது சட்னியும் நல்லா சுவையாகவும் இருக்கும், அதிக காரமும் நம்மளுக்கு தெரியாது.
அடுத்தபடியாக மறுபடியும் நம்ம வந்து சிறிதளவு கொஞ்சம் சமையல் எண்ணெயை வந்து சேர்த்து இந்த வந்து அம்மான் பச்சரிசின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரப்பாலாடை கீரையை வந்து வதக்க போகிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் கீரைகள் இது மாதிரி மூலிகை கீரைகள்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் பசுநெய் இல்லைன்னா நம்ம சமையல் எண்ணெயை போட்டு வதக்கும் போது கொஞ்சம் மருத்துவத்தன்மையும் சுவைமிக்கதாகவும் இருக்கும். இதோடு வந்து இந்த இஞ்சி நறுக்கி வச்சுக்கிற செஞ்சு துண்டம் போட்டு சேர்த்து வதக்கிடலாம். மூலிகையோடு சேர்ந்து வதக்கும் போது கொஞ்சம் அதுவும் வந்து அவ்வளோதான். இந்த அளவுக்கு சிறிதளவு வதங்கினா ரொம்ப வதங்கக்கூடாது, கருகவும் கூடாது. சிறிதளவு இந்த கீரை வதங்கிய பிறகு இப்போ இது அப்படியே சூடு ஆறின பிறகு இந்த சட்னியை வந்து இப்போ நம்ம அரைச்சி அதனுடைய மருத்துவத்தன்மைகள் அதனுடைய பயன்பாடுகள்லாம் அம்மான் பச்சரிசி சட்னி வந்து இப்போ ரெடியாகி பசுமை நிறத்தில் நல்லா அற்புதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதனுடைய மருத்துவத்தன்மைகள் என்னென்ன, இதனுடைய பயன்பாடுகள் எப்படி, இதை எப்படிலாம் நம்ம வந்து நம்மளுக்கு மருந்தாக பயனடையுது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அம்மான் பச்சரிசின்னும் போதே பொதுவாக வந்து ஒரு பால் பெருக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுக்கு பாலாட்டங்குழைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து தாய்மார்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு பண்ணுது. அப்படி பண்ணும்போது நெய்யில் வதக்கி பூண்டோடு சேர்ந்து மசைலாக பண்ணி கொடுக்கும்போது பெண்களுக்கு அதிகமான பால் சுரப்பு உண்டு பண்ணும். ரெண்டாவது காமாலையை போக்கக்கூடிய தன்மை உண்டு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி பண்ணும். வெள்ளைப்படுதலுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கீரையாக இருக்குது. தீராத வெள்ளையும் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த அம்மான் பச்சரிசிக்கு உண்டு. அது மாதிரி ஆண்களுக்கு இந்திரிய ஒழுக்கையும் சரி பண்ணும். விந்தணுக்களை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படி ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள்லேருந்து காமாலையிலேருந்து எல்லாவித ஒரு நோய்களுக்கும் கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பும் சரி பண்ணும். தேக நமைச்சலை வந்து குறைக்கும். அதாவது ஸ்கின் டிசீஸால் பாதித்தவங்களுக்கெல்லாம் மெயின் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நமைச்சல் தாங்க முடியாது. அப்படி உள்ளவங்களாம் இது மாதிரி இந்த சட்னியை வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு வந்ததுனால கண்டிப்பாக நமைச்சல்லாம் குறைஞ்சிடும். ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து இப்போ உணவு முறையிலே நம்ம வந்து பார்க்கும்போது இதெல்லாம் சாப்பிட்லான்றது இப்போ நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியுது. இப்படியும் இது மாதிரிலாம் செஞ்சு சட்னியாகவோ சாம்பாராகவோ பொரியலாகவோ அடையாகவோ மூலிகையெல்லாம் சாப்பிட்லான்றது நிறைய பேருக்கு இப்போ தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம தொன்று தொட்டு வந்த நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை வந்து மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஒன்று நம்ம சொல்லி வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த அம்மான் பச்சரிசி வந்து ஒரு அற்புதமான ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளிலையும் காமாலையிலேருந்து கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு சரி பண்ணக்கூடிய தன்மையை உண்டு பண்ணோம். இப்பேற்பட்ட இந்த மூலிகையை வந்து எப்படிலாம் நம்ம வந்து உணவாக எடுத்துன்னு வரன்றது இப்போ நிகழ்ச்சியில் காமிச்சிருக்கோம். இப்போ இந்த சட்னியை வந்து எப்படி பண்ணலாம், நம்ம காலையை வந்து உணவு முறையில் இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரியான உணவுகளுக்கு வந்து தொட்டுக்கக்கூடிய ஒரு சட்னியாக நம்ம வந்து இதை பண்ணி சாப்பிட்லாம். உணவுலேயே மதிய உணவுலேயே சாப்பாட்டில் போட்டு நெய் விட்டு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் மருத்துவத்தன்மையை அதிகமாக்கும். இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி மூலிகைகள்லாம் உள்ளுக்கு போகும்போது இப்போ நம்ம இந்த சொல்லிக்கிட்டு வந்த அனைத்து விதமான உஷ்ணவியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு உண்டு. இப்படி நம்ம வந்து நோயாளி இருந்தால் தான் இதை வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம வருமுன் காப்புன்ற மாதிரி இதெல்லாம் நம்ம உண்டுன்னு வந்தோம்னா நம்மளுக்கு காமாலை வராது, வெள்ளைப்படுதலே வராது, தேக நமைச்சல் வராது, உஷ்ணவியாதிகள் வராது, வயிறு புண்ணு வராது, விந்தணுக்கள் குறைபாடுகள் வராது. மெயினாக இதனால் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நவீன உணவுகள் எல்லாமே நவீன உணவு முறைகள் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இது மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகள்லாம் உண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லா வித நோய் எதிர்ப்பு திறனையும் உண்டு பண்ணி இந்த உணவு வகையான இந்த தாவரங்கள்லாம் நம்மளுக்கு உள்ளுக்கு போகும்போது இப்போ நம்ம சொல்லிக்கணும் அந்த அனைத்து வித நோய்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது இந்த அம்மான் பச்சரிசி சட்னி. இது வந்து ரொம்ப சுவைமிக்கதாக இருக்கும். இது சாப்பிட்டீங்கனால நீங்கள் வந்து அதாவது இப்படியெல்லாம் வந்து ஒரு சட்னியெல்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்ணுன்றத இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் எல்லோரும் பார்த்து பயனடைன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இதை பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். இதனுடைய மருத்துவத்தன்மைகள், இது என்னென்ன நோய்கள்லாம் தீர்க்கும், இது என்ன ஆற்றல், இதை சாப்பிட்டோம்னா எல்லோரும் சாப்பிட்லாம். அதாவது அதிகமாக குளிர்ச்சி சளி உள்ளவங்க மட்டும் அந்த நேரத்தில் வந்து இந்த ஏன்னா வந்து இது குளிர்ச்சியையும் உண்டு பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இப்போ ஆஸ்மா டிபி உள்ளவங்க வந்து
சாப்பிடும்போது குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ சேர்க்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து இஞ்சி இது மாதிரி மிளகாலாம் வந்து கொஞ்சம் சேர்த்தோம்னாக்கா அந்த காரத்தன்மையை உண்டு பண்ணும். அது மாதிரி கபவியாதிகள் உள்ளவங்க மட்டும் சிறிதளவாக எடுத்துக்கலாம். அதிக அளவு சாப்பிட்னா கொஞ்சம் சளியை உண்டு பண்ணும், கபத்தை உண்டு பண்ணும். அது மாதிரி ஒரு கீரைகள் அதனுடைய தன்மைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய தன்மைகள், வெப்பத்தன்மையை உண்டு பண்ணக்கூடிய தன்மைகள், வாத நோய்களை உண்டு பண்ணக்கூடிய வாத நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகைகள், இப்படி வந்து ஒவ்வொரு மூலிகையினுடைய தன்மைகள் நம்ம தெரிஞ்சு நம்ம உணவோடு நம்ம அன்றாடம் பயன்படுத்தின்னு வரும்போது நம்ம வந்து பலவித நோய்கள்லேருந்து விடுபடலான்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த அம்மான் பச்சரிசி சட்னி வந்து காமிச்சு, அதனுடைய செடியை மூலிகையை காமிச்சு நம்ம நேரடியாக செய்முறையை பண்ணி இந்த சட்னியை பண்ணியிருக்கோம். எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.